அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் ஜாப் வேகன்சி எப்படி இருக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் 15 இயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து 4 ஜாப் மட்டும் தான் கேட்டகரி இருந்துச்சு. அதை பற்றி எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங், எலக்ட்ரிக்கல் டிசைன் இது 4 மட்டும் தான் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையும். இப்போ வந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் அதோட ஜாப் என்னென்ன அப்டேஷன் ஆயிருக்கு அப்படி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் தான். ஆனால் வந்து இந்த படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த ஃப்ரெஷராக இருக்காங்க பற்றி அவங்களாம் ரொம்ப முக்கியமான வீடியோவாக அது இருக்கும். தயவுசெய்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த கேட்டகரியில் எங்கே ஜாப் வேகன்சி எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த கம்பெனியில் வேகன்சி இருக்குன்னு கிளியராக சொல்கிறேன். பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதுபடி ஃபாலோ பண்ணி ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க நல்லா வந்து ஜாப் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாரில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்குது, ரெனியூவல் எனர்ஜி செக்டாரில் இருக்குது, இவி இண்டஸ்ட்ரி அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதில் இண்டஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் ஆட்டோமேஷன் போன்ற துறைகளில் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இப்போதைக்கு க்ரோத் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது. எல்லா இடத்தையும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரியில் தான் நம்ம என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பனிங்ஸில் இருக்குது, கரெக்டாக எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது ஜாப் ஃபீல்டு கேட்டகரி அப்படின்னா முன்னஸ்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி சொன்னோம். எலக்ட்ரிக்கல் டிசைனிங், எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி 4 கேட்டகரி சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த கேட்டகரியிலேருந்து இப்போ வந்து 7 விஷயம் புதுசாக வந்திருக்கு. இதுதான் அப்டேஷன். இந்த 7 தான் அப்டேஷன். இந்த 7 ஃபீல்ட்லேயும் என்னென்ன ஜாப் இருக்குது, என்னென்ன கம்பெனியில் போய்கிட்டு இருக்குது, எவ்வளோ சேலரி தராங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சிஸ்டம் இன்ஜினியர், செகண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர், அப்புறம் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், எம்பில்ட் சிஸ்டம் அண்ட் செமிகண்டக்டர் இன்ஜினியர். இப்போ நீங்கள் பார்த்த அந்த 7 கேட்டகரிலாம் இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கரெக்டாக வந்து அப்டேஷன் ஜாப் அப்படின்ற கேட்டகரியில் வருது. இப்போ டீட்டெயிலாக பார்க்கும்போது கிளியராக புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் இன்ஜினியர். இந்த வேலை மின்சாரம் உற்பத்தி மற்றும் பரிமாற்றம், விநியோகம் போன்ற பணிகளுடன் தொடர்புடையது. அதாவது பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி போன்ற ஜாபுக்கு வேலைவாய்ப்புகளோட சம்மந்தப்பட்டது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் அந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் ஆப்ரேஷன் டிவிஷன், சப்ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் மானிட்டரிங், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி டிவிஷனில் இருக்குது. எந்த கம்பெனியில் அந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி, அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டாடா பவர், மாநில மின்சார வாரியங்கள், டிஎன்இபி போன்றவை. அதாவது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி சேம். இது ப்ரைவேட் கம்பெனி, ஆனால் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்குதோ, என்ன சேலரி கிடைக்குதோ ஈக்குவலாக இந்த கம்பெனியில் உங்களுக்கு இருக்கும். சம்பளம் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு 3 லட்சத்து 6 லட்ச ரூபா வருஷ சம்பளம் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் 10 LA இருக்கும். அதாவது ஸ்டேபிள் கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் ஜாப். ப்ரைவேட் ஜாப் தான், ஆனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈக்குவலான ப்ரைவேட் ஜாப்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல இந்த ஜாப் அந்த கம்பெனிஸ் எங்கே இருக்காங்க கரெக்டாக பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணி என்ன கேட்டகரியோ அது இப்படியே செலக்ட் ஆகி உள்ளே போயிடுங்க. லைஃப் நல்லா செட்டில்டாக இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர், சோலார் விண்ட் எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் தற்போது சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் அதிகமாக வளர்ந்து வருகிறது. சோலார் பேனல் சிஸ்டம் டிசைன், விண்ட் டர்பைன் மெயின்டெனன்ஸ், ரெனியூவபிள் பவர் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன். வேலை கிடைக்கும் நிறுவனங்கள் என்ன கம்பெனி அந்த வேலை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர் சோலார், சியூசியன் எனர்ஜி. சம்பளம் பார்த்திங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் இயர்லி கிடைக்கிது. இதுவும் ப்ரைவேட் ஜாப் தான், ஆனால் கவர்மெண்ட் ஜாபில் ஈக்குவலான ஜாப். இது நல்லாவே உங்களுக்கு பற்றி எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். சோலார் விண்டு எவ்வளோ முக்கியமானது தெரியும். இது எப்பயுமே வந்து இது மூலயமா வந்து நிறைய அப்டேஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது வந்து இந்த ஜாப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. கண்டிப்பாக அடுத்த லெவல் கட்டி போய்கிட்டு தான் இருக்கும். அடுத்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர், பிஎல்சி ஸ்கேடா. தொழிற்சாலைகளில் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் அதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்சி, ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர், ஸ்கேடா சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இதை வச்சு தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கம்பெனியில் பண்ணுற வேலை அதிகமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சீமென்ஸில், ஏபிபி, ஸ்லைடர் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி கம்பெனியில் தான் இந்த வேலை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி டிமாண்டு மிகவும் அதிகமாக இதில் இருக்குது. அதாவது வேர்ல்டு லெவலில் பயங்கரமாக அந்த கம்பெனி வந்து போய்கிட்டு இருக்குது. ஸ்கேடா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ முக்கியமான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையும் இதான் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. நிறைய கோர்ஸ்லாம் இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக பார்த்து நல்லா படித்து நல்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா அடுத்த கேட்டகரி போகிற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா நல்ல சேலரி லேக்ஸ் கணக்கில் மந்த்லி வாங்குற அளவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது.
கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கான வழிகள் என்னென்ன கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நானும் எனக்கு தெரிஞ்சால் அது வரப்போ வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து இவி இண்டஸ்ட்ரி, அதாவது இவி ஸ்டாண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இந்தியாவில் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் எல்லாமே இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் என்ன இப்போ தான் இவி மோட்டார் டிசைன், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சார்ஜிங் ஸ்டேஷன் டிசைன். எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் இடம், என்ன கம்பெனி பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஆத்தர் எனர்ஜி, ஓலா எலக்ட்ரிக், இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சம்பளம் எவ்வளோ தராங்க பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் தராங்க இயர்லி. ஃப்யூச்சர் ஹை டிமாண்ட் ஜாப் இது சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மெக்கானிக்கல் கிடையாது, ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் தான் வரப்போகுது எல்லா இடத்துலையும். முக்கியமாக இந்த கேட்டகரியில் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் படிக்கிற பசங்க இப்போ என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, மெயினாக மெக்கானிக்கல் படித்தவங்க வந்து மெக்கானிக் ஃபீல்டில் மட்டும் தான் வேலை செய்ய முடியும். இப்போ அப்படி கிடையாது. எலக்ட்ரிக்கல் படித்தவங்க மெக்கானிக் ஃபீல்டு மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டையும் வேலை செய்கிறாங்க. மெக்கானிக் அந்த ஃபீல்டு கவர் ஆகுது. மற்றபடி நமக்கான ஃபீல்டையும் வேலை செய்ய முடியுது. நல்ல ஸ்கோப் இருக்குது. கரெக்டாக பார்த்து அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா, அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்கோப் இருக்குது. வேர்ல்டு லெவலில் ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், இந்த வேலை பில்டிங், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மற்றும் இண்டஸ்ட்ரியல் பிளான் டிசைனுடன் தொடர்புடையது. சாஃப்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா AutoCAD எலக்ட்ரிக்கல், ETAP, MATLAB. வேலை கிடைக்கும் நிறுவனம் எங்கே பார்த்தீங்கன்னா LNT, ஸ்லேட் எலக்ட்ரிக்கல். இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஸ்கோப் உள்ள ஜாப் இப்போ இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லேயே பயங்கரமான ஸ்கோப் இருக்குது ஜாப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசைனிங். இந்த ஜாப் எப்படின்னா, எப்படி ஐடிக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோப்பில் இருக்கும். எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர்னால் அது வந்து எலக்ட்ரிக் டிசைனிங் ஜாப் தான் வந்து ரொம்ப ஸ்கோப் அதிகமான ஜாப். வந்து எப்படி அதில் லேக்ஸ் கணக்கு சேலரி கிடைக்குது, இதுலேயே அதே மாதிரி லேக்ஸ் கணக்கு சேலரி கிடைக்கும். வேர்ல்டு லெவலில் ஒரு பயங்கரமான வந்து ஒரு காம்படிஷன் ஃபீல்டு தான் இது தான். இந்த கேட்டகரியில் டிசைன் ஸ்டார்டிங் பேசிக்கலாக AutoCAD தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி எலக்ட்ரிக்ஸ் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு போதாலும் ஆல்மோஸ்ட் கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த கேட்டகரி பார்ப்போம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், அதாவது இன்வெர்ட்டர், கன்வெர்ட்டர், மோட்டார் டிரைவ் சிஸ்டம் போன்ற வடிவமைப்பு துறையுடன் பயன்பாடு. நல்லாவே தெரியும் இன்வெர்ட்டர்ஸில் எந்த ஒரு முக்கியமானது. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லாம் டிவி சம்மந்தப்பட்டது, மொபைல் சம்மந்தம் எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அதெல்லாம் எந்தளவுக்கு வந்து ஒரு வேல்யூ அந்த ஒர்க் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். சோலார் சிஸ்டம், இவி வெஹிக்கிள்ஸ், ரொபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ், இதெல்லாமே வந்து அந்த கேட்டகரியில் வருது. சம்பளம் பார்த்திங்கன்னா 6 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்கிது. ஹை சேல்ரி பொட்டென்ஷியல் ஜாப் சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்க்குற இந்த சிலது கம்பெனி ஜாப்பு, சிலதெல்லாம் ஓனாக நீங்களே ஸ்டார்ட் பண்ண அந்த ஜாபெல்லாம் அந்த மாதிரி தான் இதில் ஃபுல்லாகவே இருக்குது கேட்டகரி எல்லாமே. உங்களுக்கு தெரியும் இந்த இன்வெர்ட்டர்ஸ்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம், அதுக்கான சர்வீஸ் பண்ணுறது, பேட்டரி மேனேஜ் பண்ணுறது, இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இதுக்கப்புறம் ஸ்கோப் எல்லாம் அதில் தான் இருக்குது. அது கிளியராக நீங்கள் நோட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லேக்ஸ்களில் சேலரி வாங்கலாம். எம்பில்டு சிஸ்டம் செமிகண்டக்டர் இன்ஜினியர், இந்த துறையில் மைக்ரோ கண்ட்ரோலர், சிப் டிசைன், PCB டிசைன் போன்ற வேலைகள் இருக்கும். பயன்பாடு என்ன லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா எம்பில்டு C++, VHDL, வில்ராக். அண்ட் வேலை கிடைக்கும் நிறுவனம் எங்கே பார்த்தீங்கன்னா கோலம், இன்டெல், டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். சம்பளம் வந்து 8 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வருஷம் கிடைக்கும். ஹையஸ்ட் பேயிங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த சிப்பு போர்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த டிவியில் இந்த PC போர்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த PC போர்டை வந்து எப்படி டிசைனிங் பண்ணி அந்த ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது பற்றி இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பண்ணுற வேலை தான் இது. ரொம்ப வந்து ஒரு அந்த PC போர்டு இல்லாத எந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் ஒர்க்கே ஆகாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். மொபைல்லேருந்து சிஸ்டம்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான இந்த வேலை இது. இதையும் பாருங்கள், நல்லா கரெக்டாக கற்றுக்கோங்க. நீங்கள் இந்த நான் சொன்ன ஜாப் கேட்டகரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களே, கம்பெனி வேலை செய்யணும் இல்லை, நீங்களே ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல அளவுக்கு இப்போ அடுத்த லெவலுக்கு இப்போ நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போதைக்கு தான் 2026 ஜாபோட அப்டேஷன் இது. மேற்கொண்டும் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி விஷயம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.